third years. Today we're going to see promotional mix from marketing management. ஸோ ப்ரமோஷனல் கான்செப்ட் எப்படி வந்து நம்மளுடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறது அப்படின்றது தான் ப்ரமோஷனல் கான்செப்ட். ஒரு மேனுஃபேக்சரர் கன்சர்ன்லேருந்து ரெடி ஆகின அதாவது ஒரு டியூரபிள் குட் வந்து எப்படி கஸ்டமர் கிட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, கஸ்டமர் கிட்ட நம்ம கொண்டு போகிறதுல நெக்ஸ்ட் லெவல் என்ன, எப்படி ப்ரமோட் பண்ணுறது கஸ்டமர் கிட்ட அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரமோஷனல் கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்டை வந்து எப்படிலாம் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் அப்படின்றது ரீச் பண்ணுறது இல்லையா. ஸோ கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரமோஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஹியர் தே சேயிங் சம் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரமோஷனல். தோஸ் ஆர் ஆல் அட்வர்டைஸிங், சேல்ஸ் ப்ரமோஷன், பர்சனல் செல்லிங், பப்ளிக் ரிலேஷன் அண்ட் டைரக்ட் மார்க்கெட்டிங். அட்வர்டைஸிங் அப்படின்றது ஆன்லைனாகவும் இருக்கலாம், ஆஃப்லைனாகவும் இருக்கலாம். சேல்ஸ் ப்ரமோஷன், சேல்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, தனிப்பட்ட ஒரு பர்சனாக போய் சேல் பண்ணுறது, பர்சனல் செல்லிங். பப்ளிக் ரிலேஷன், பப்ளிசிட்டி அண்ட் ஸ்பான்சர்ஷிப், தென் டைரக்ட் மார்க்கெட்டிங். இதில் வந்து ப்ரமோஷனல் கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் வி கோயிங் டு சி பர்சனல் செல்லிங். பர்சனல் செல்லிங் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரமோஷன் ஆன பர்சன் டு பர்சன் பேசிஸ். ப்ரமோஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு நடக்கும். இப்போது யார் வந்து அந்த கூட்ஸை வந்து சேல் பண்ண போகிறாங்களோ, அவங்க யார் வந்து அதை கன்சியூம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வர்றது. அது அவங்களுடைய செல்ஃப் யூஸாகவும் இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் யூஸாகவும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறது பர்சனல் செல்லிங். டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீட்டிங் வித் பொட்டன்ஷியல் கஸ்டமர் டு க்ளோஸ் அ சேல். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யார் அதுக்கான தனிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதுக்கான சேலை முடிக்கிறது தான் வந்து இந்த பர்சனல் செல்லிங் அப்படின்றது அர்த்தம். அது எப்படிலாம் இருக்கலாம்னா, பை டெலிஃபோன், at meeting, in a retail outlets and by knocking doors. இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, டெலிஃபோன் மூலமாக நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கேன் மேம், உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். எங்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மீட்டிங்ஸில் இன்ஃபார்ம் பண்ணலாம். ரீட்டைல் அவுட்லெட்ஸ், இந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி வெளியில் அவுட்லெட்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி விற்கிறதா இருக்கலாம். அண்ட் பை நாக்கிங் ஆன் டோர்ஸ். இப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டெலிஃபோன் மூலமாக ஒருத்தவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேல் பண்ணுறது, த்ரூ மீட்டிங்ஸ் மூலமாக வந்து அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது. ரீட்டைல் அவுட்லெட்ஸில் சில அவுட்லெட்ஸில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத வந்து அவுட்லெட் லைக் பேனர்ஸோ இல்லை பில்போர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு காமிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படித்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனலி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து டோர் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே அந்த ஒர்க் கொடுத்துருவாங்க ஃபைனல் இயரில். அதை கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க, இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மார்க்கெட்டிங் செக்டாரில் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டோர் மார்க்கெட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு டோரில் போய் அவங்கக்கிட்ட வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தோஸ் ஹூ ஹேவ் இன்ட்ரெஸ்டட் தே கேன் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு சேலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் ஒன் ஹைலி ப்ரைஸ்ட் லோ வால்யூம் அண்ட் ஹைலி டெக்னிக்கல் ப்ராடக்ட் ரிலே ஹெவிலி ஆன் பர்சனல் செல்லிங். ஸோ இது எல்லாமே வந்து பர்சனல் லெவலிங்கில் கம்ப்ளீட் ஆகிடும். ஹைலி ப்ரைஸ்டு, லோ வால்யூம், தென் ஹைலி டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஹெவிலி ஆன் பர்சனல் செல்லிங், இது எல்லாமே என்ன ஆகிடும்னா இதில் கம்ப்ளீட் ஆகிடும். ஹியர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து சேல்ஸ்க்காக கொண்டு போகிறதுக்கு, பீப்புள் கிட்ட கொண்டு போகிறதுக்கு தி டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஒரு மேனேஜரல் ஃபார்மாகவும் சரி, ரீச்சிங் ப்ராடக்ட் அப்படின்னாலும் சரி, அது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் கஸ்டமர் கிட்ட ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இங்கே சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படின்றது ஒரு ப்ராடக்டை சேல் ஆகிற லெவலுக்கு எப்படி ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறது. இப்போ ஹியர் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து யூஸ்வலாக வந்து ரீச்சிங்,
ஜஸ்ட் ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த குவாலிட்டியில் நாங்கள் பண்ணுறோம், இதோட பிராண்ட் இந்த மாதிரி, இதோட லைஃப் டைம் இந்த மாதிரி, அதனோட யூசேஜஸ் இந்த மாதிரி, வாரண்டிஸ் கேரண்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். பட் வாட் இஸ் த மெயின் தீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் ப்ரமோஷன் இஸ் சைட் டு பி ஆஸ் புஷிங் த ப்ராடக்ட் இன் டு த சேல். அந்த ப்ராடக்டை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போகிறது வந்து டுவர்ட்ஸ் சேலை நோக்கி கொண்டு போகிறது, சேல் ஓரியன்டாக ப்ரமோட் பண்ணுறது தான் சேல்ஸ் ப்ரமோஷன். என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் சேல் மெட்டீரியல் ஆர் அதர் இன்சென்டிவ் டிசைன் டு ஸ்டிமுலேட் த பர்ச்சேசஸ். அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் லெவலுக்கு ஒரு மெட்டீரியலாகவும், அப்படி இல்லைன்னா இன்சென்டிவ் ஓரியன்டாக டிசைன் பண்ணி ஒரு பர்ச்சேஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, தூண்டுறது தான் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரமோஷன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் இன்சென்டிவ்ஸ் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ். அந்த நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவ் சொல்லும்போது, ஸோ ப்ராடக்ட் ஈஸியாக மூவ் ஆகும், சேல்ஸை நோக்கி ஈஸியாக என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ ஷிஃப்ட் ஓவர் ஆகும். ஃபார் இன்சென்டிவ்ஸ் டெக்னிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சம் ப்ரமோஷன் எய்ம்ட் அட் கன்சியூமர்ஸ் அதர் அட் இன்டர்மீடியேட்டர் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ். சில ப்ரமோஷன் வந்து கன்சியூமரை நோக்கி எய்ம் ஆயிருக்கும், ரைட்? அண்ட் அதாவது வந்து காமனாக ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரில டுவர்ட்ஸ் கன்சியூமரையவே என்ன பண்ணுவாங்க, நோக்கி ப்ரமோஷனை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ். மற்றது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்மீடியேட்டர் மூலமாக பண்ணுவாங்க, அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நம்ம பார்த்துட்டோம் யார் யார் இன்டர்மீடியேட்டர் பார்த்துட்டோம், ஹோல்சேல், ரீட்டெய்லர்ஸ், நடுவில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்து யார் யாரெல்லாம் புரோக்கர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் யார் பார்த்தோம், ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். இவங்க மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்டை டுவர்ட்ஸ் சேல்ஸ்க்கு வி புஷ்ஷிங், ரைட்? புஷ்ஷிங் அப்படின்றத விட சேல்ஸ் ஃபோர்ஸ், வி இம்ப்ளிமெண்டிங் சேல்ஸ் ஃபோர்ஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ சேல் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றத பார்த்தோம். இப்போது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து இதுக்காக தான் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஸோ ஹியர் வி கோயிங் டு see சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸாம்பிள்ஸ். நவ் வி see சேல்ஸ் ப்ரமோஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் வந்து சேல்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ வந்து நிறைய மெத்தட்ஸ், நிறைய சின்ன சின்ன காம்பேக்ட் பெனிஃபிட்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, சேல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. லைக் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. கூப்பன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், அது ஒரு சின்ன ரெசிப்ட், ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சின்ன ரெசிப்ட். அப்போ அந்த ரெசிப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கறது, அது விச் இம்ப்ரெசிங் கஸ்டமர்ஸ். அது மூலமாக அவங்க என்ன பண்ணிப்பாங்க, பெனிஃபிட் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு சம் பர்சன்ட் ஆஃப் சேல் ரீச் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, மணி ஆஃப் லைக் கேஷ்பேக் மெத்தட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் தான், பட் தே சென்டிங் சம் டியூரேஷன் ஆஃப் டைமில் மட்டும் அந்த கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுறது, காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. நமக்கு மெட்ரோ சிட்டிஸ் மாதிரி பிளேஸ்லலாம் வந்து பார்த்தீங்க, சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மால்ஸ் நிறையா இருக்கும், ஷாப்பிங் மால்ஸ்லாம் இருக்கும். தென் அந்த பிளேஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து கிஃப்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணுறது, அண்ட் ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், அவங்க ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங். ஸோ அதன் மூலமாக பீப்புளுக்கு கெட்டிங் ரீச், விச் ஆர் ஆல் சைட் டு பி ஆஸ் புஷிங் த ப்ராடக்ட் இன் டு அ சேல்ஸ் ப்ரமோட்டிங். அண்ட் ஃப்ரீ சாம்பிள்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சார் நீங்கள் இதை ஃப்ரீ சாம்பிளாக எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஃப்ரீ ப்ராடக்டாக கொடுத்து அதன் மூலமாக வந்து கஸ்டமரை வந்து ப்ராடக்டை வந்து ரீச் பண்ண வைக்கிறது, அவங்கக்கிட்ட கொண்டு போய் ப்ராடக்டே டைரெக்டாக டியூரபிளாக கொண்டு போய் கொடுக்கறது. பேஸ்ட் ஆன் லாயல்ட்டி பாயிண்ட், கஸ்டமர் ஒரு சில லாயல் கஸ்டமர் இருப்பாங்க ஒரு சில பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு, அவங்களுக்கு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுக்கறதன் மூலமாக they holding the customer, they keep the customer for more purchases. அந்த கஸ்டமரை வந்து நிறைய இன்னும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. நாட் அ ஹோல்டிங், அவங்கள கஸ்டமரை வந்து கையில் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது, அதுதான் இந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கன்சன்ஸில் மெம்பர்ஷிப் கார்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து கஸ்டமரை வந்து என்ன பண்ணுறது, ரிப்பீட், தே கீப் த கஸ்டமர் ஃபார் ரிப்பீட் பர்ச்சேசஸ் அண்ட் ப்ரொவைடிங் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதன் மூலமாக பாயிண்ட் ஆஃப் ஸ்கேலோட டிஸ்பிளேஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, மர்ச்சன்டைஸ் பண்ணுறது. அதாவது வந்து அந்த பர்டிகுலர் வியாபாரத்தை வந்து அந்த வியாபாரிகள் இருப்பாங்களே, அந்த வணிகர்கள் இருப்பாங்களே, அவங்க மூலமாக ரீச் பண்ணுறது. ட்ரேட் இன் ஆஃப், இதை பற்றி சொல்லியே ஆகணும். ட்ரேட் இன் ஆஃபர்ஸ் வந்து
இந்த ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்ப பீப்பிள் அதிகமா கூடுற ஒரு பிளேஸ்ல ஒரு ஸ்டால் மாதிரி போட்டுட்டு, அந்த ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றது. நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க சாதாரணமாவே நம்ம நம்மள மாதிரி பிளேஸஸ்ல கொஞ்சம் டெவலப்ட் ஏரியாஸ்லலாம் வந்து எக்ஸிபிஷன்ஸ் போடுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கார் கன்சர்ன்ஸ் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டால் போட்டு அத பத்தி என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஃபார் கலெக்டிங் கஸ்டமர் டேட்டா அண்ட் ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம ட்ரேட் ஆஃபர்ஸ் அப்டின்னே என்ன பண்றாங்க, நெறைய ட்ரேட் ஸ்டால்ஸே வந்து நெறைய கன்சர்ன்ஸ் போடுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதன் மூலமா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஈஸியா என்ன ஆகுது, ரீச் ஆகுது. பீப்பிள் கிட்ட அவங்க ப்ராடக்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அண்ட் பீப்பிள டைரக்ட்டா மீட் பண்ணி அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ வந்து அவங்களால என்ன பண்ணிக்க முடியுது, அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதுல நீங்க பார்க்குற புது கான்செப்ட் இருக்கும். மத்தத பத்திலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். பிஓஜிஓஎஃப் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? பிஓஜிஓ இஸ் நத்திங் பட் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இந்த பேஸ்ட் ஆன் திஸ் இப்போ நீங்க ஒரு ஷாப்பிங்க்காக போறீங்க. மீன்ஸ் நீங்க செல்ஃப் சர்வீஸ் ஷாப்பிங் கன்சர்ன்க்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சில ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டே வரீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள ஒரு ப்ராடக்ட் இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, அது இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்ற அந்த லேபிளிங் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து சரி, ஓகே இது வாங்குனா எனக்கு இன்னொன்னு கிடைக்குது அப்படின்னும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் மைண்ட் கோ ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ இப்படி ப்ராடக்ட்ட வந்து என்ன பண்றது? இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட புஷிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து நமக்கு ப்ராடக்ட்ட வந்து நம்ம கிட்ட வந்து சேல் பண்றது. தோஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சேல்ஸ் ப்ரமோஷன். ஸோ இப்படி இந்த மாதிரிலாம் சேல் பண்ணும்போது, நமக்கு அவங்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸும் நடக்குது. ஆஸ் வெல் அஸ் ப்ராடக்ட்ட கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் மோட்டோவும் இருக்கு. அண்ட் பேஸ்ட் ஆன் தட் மேம் இதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை, எப்போவுமே அவங்களுக்கு இயர் எண்ட் கிளியரன்ஸில் வந்து இந்த மாதிரி செய்வாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்றதை எப்போவுமேலாம் அவங்க போட மாட்டாங்க. ப்ராபப்ளி ஆன் ஃபெஸ்டிவல் டைம்ஸ், ஆனுவல் கிளியரன்ஸ் இந்த மாதிரி டைமில் தான் போடுவாங்க. நீங்கள் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்லலாம் வந்து கிளியரன்ஸ் இருக்கும். அது எப்போன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ மத்த ஃபுட் ப்ராடக்ட்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல போடுவாங்க. பட் நீங்க டெக்ஸ்டைல் ஷாப்ல கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆடி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டியூரபிள் மந்த் எடுத்துப்பாங்க. அந்த மந்த்ல தான் என்ன பண்ணுவாங்க, கிளியரன்ஸ் போடுவாங்க. அதனால தான் ஆடில வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆஃபர் போடுறது. அது எதுக்காக அப்படின்னா, ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக தான். இது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஆடி மந்த் வந்து ஒரு செலிப்ரேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. இல்ல அந்த டைம்ல எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் வராது. எந்த ஃபெஸ்டிவலும் அப்டின்னா, டெக்ஸ்டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ற ஓரியன்டடா எந்த ஃபெஸ்டிவலும் இருக்காது அப்டின்றதெல்லாம், அந்த டைம்ல ஒரு ஒரு பர்ட்டிகுலர் மந்த் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அப்போ என்ன பண்றாங்க, ஸ்டாக்க வந்து கிளியர் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் அது ஆடி ஆஃபர் அப்டின்ற நேமே. ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் ப்ரமோஷன்க்கான எக்ஸாம்பிள்ஸ்.